கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித சூசையப்பரை குறித்து ஒரு சிறிய ஜெபம். மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது புனித பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடிய பின்பு உமது பாதுகாவலை நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். தேவதாயாரான ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித கன்னிமரியாளிடத்தில் உமக்குள்ள சிநேகத்தின் பெயராலும் திவ்ய குழந்தை இயேசுநாதரிடத்தில் தேவரீர் தாமை காண்பிக்கின்ற தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், எங்கள் அன்பு தகப்பனை தந்தையாகிய கடவுள் தம்முடைய வானதுதர் வழியாக உமக்கு கனவிலே அறிவிக்கப்பட்டது போல, இதோ எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வேலை வாய்ப்பையும் நல்ல எதிர்காலத்தையும் நல்ல சமாதானத்தை சந்தோஷத்தை தந்தையாகிய கடவுளிடமிருந்து எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துநாதர் தமது விலைமதிய இரத்தத்தால் சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரீர் கிருபையாய் பார்க்கவும், எங்கள் இக்கட்டிலே உமது பலமுள்ள உதவியால் துணையாய் இருக்கவும் மன்றாடுகிறோம். ஓ திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கைத்தாதையே, இயேசு கிறிஸ்துநாதர் தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்தருளும். ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் எவ்வித தப்பிதத்திலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். ஓ எங்களை பாதுகாத்தருளும்படி மேலான வல்லமை உடையவரே, நரக சத்துருக்களோடு நாங்கள் செய்யும் யுத்தத்திலே நீர் விண்ணுலக அரியணையில் இருந்து கிருபையாய் எங்களை பார்த்து துணையாய் வருவீராக. திவ்ய பாலகன் முன்னால் சாவின் ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி தேவரீர் எவ்விதம் ஏதுவாய் இருந்தீரோ அவ்விதமே இறைவனுடைய திருச்சபையை பசாசின் வலையிலும் எல்லாவித ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாத்தருளும். உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருக்க கடவுது. உமது புண்ணிய மாதிரிகையாலும் உம்முடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் புனிதராய் வாழ்ந்து பக்தியாய் மரித்து பரகதியில் முடிவில்லாத பாக்கியம் பெற்று வாழ கிருபை புரிய வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.